மீட்கப்பட்ட குழந்தை தொழிலாளர்கள் எதிர்காலத்தில் எந்த துறையில் கால்பதிக்க விருப்பம் என்பதை மனம் விட்டு தெரிவித்துள்ளனர். குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு தினம் ஆண்டுதோறும் ஜூன் 12ஆம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது. இந்த தினத்தை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் பேரணி, கருத்தரங்குகள் என பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடந்தன. பள்ளிக்கு செல்வதை கைவிட்டு வேலைக்கு செல்லும் 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் மீட்கப்பட்டு அவர்கள் கல்வி கற்க அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. அதன்படி கோவையில் குவாரி மற்றும் மெக்கானிக் கடைகளில் வேலை பார்த்த குழந்தைகள் பலர் மீட்கப்பட்டு அவர்களை மாவட்ட நிர்வாகம் பள்ளியில் சேர்த்துள்ளது. குழந்தை தொழிலாளர் மாணவர்கள் தனித்திறமையுடன் விளங்குவதாகவும் அவர்களுக்கு தனி கவனம் செலுத்தி பாடங்கள் கற்றுத் தருவதாகவும் ஆசிரியர்கள் கூறினர். இந்த குழந்தைங்க திரும்பவும் குழந்தை தொழிலாளரா போயிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக நாங்க ஸ்பெஷல் கேர் எடுத்துக்கிறோம். பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல ஸ்பெஷலா இருக்கிறாங்க. சின்ன பசங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு டிராயிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஒருத்தருக்கு கைத்தொழில் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அப்போ அவங்கள பாத்தீங்கன்னா அந்த இதுல நாங்க ஊக்குவிச்சு திரும்பவும் அந்த தொழில் பக்கம் போகாம படிப்பு மேல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், இன்ட்ரெஸ்ட் இருந்தா எப்படி முன்னேறலாம், எல்லாரும் எப்படி முன்னேறிக்கிறாங்க, படிப்பு தான் அவசியம் அப்படிங்கறத நாங்க அந்த குழந்தைகளுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறோம். இதனிடையே நன்றாக படித்து எதிர்காலத்தில் சிறந்த கம்ப்யூட்டர் என்ஜினியராகவும் போலீஸாகவும் வருவோம் என்று குழந்தை தொழிலாளர் மாணவர்கள் கார்த்திக் மற்றும் ரோஹித் ஆர்வமாக தெரிவித்தனர். நான் கட்டட வேலைக்கு போனேன். அந்த இடத்துல நிறைய கல்லெல்லாம் அள்ளி வச்சு மணல் அள்ளி கொட்டுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் பண்ணேன். இப்ப மிஸ் என்ன கூட்டிட்டு வந்தாங்க. கூட்டிட்டு நீ இந்த மாதிரி வேலை பார்க்காதடா, நீ ஸ்கூல்ல படி அப்படின்னு சொன்னாங்க. நான் படிச்சேன். இனிமே நான் நல்லா படிப்பேன். படிச்சு பெரிய ஆளாகி கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆவேன். இது உண்மையிலேயே நடக்கும். 1ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சேன். அதுக்கப்புறம் வீட்டுல சூழ்நிலையினால எங்க அம்மா தாத்தா அவங்க எல்லாம் வேலைக்கு அனுப்பிட்டாங்க. குடும்ப சூழ்நிலையினால. அதனால ஆடு மேய்க்கிறதுக்கு இந்த மாதிரி வேலைகளுக்கெல்லாம் போக சொன்னாங்க. சின்ன சின்ன வேலைக்கெல்லாம் போக சொல்லி செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி 2-3 மாசமா செஞ்சுட்டு இருந்தேன். அப்ப குழந்தை தொழிலாளர்ல நிறைய பேர் இந்த மாதிரி வேலை செய்யக்கூடாது, நல்லா படிச்சாதான் நீங்க நல்லா பெரிய ஆபீசர் மாதிரி ஆக முடியும், இந்த மாதிரி வேலை செஞ்சீங்கன்னா நீ பெரிய ஆளா ஆக முடியாது அப்படின்னு சொல்லி ஸ்கூலுக்கு கூட்டு போனாங்க. ஸ்கூல்ல கூட்டு போய் எல்லாமே பேக்ல இருந்து எல்லாமே கொடுத்து என்னைய படிக்க வச்சு இப்ப நான் 7வது வரைக்கும் படிச்சதுக்கு காரணம் அவங்கதான். பெற்றோரின் நிரந்தர வருமானத்திற்கு வழிவகுத்தல் அல்லது அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச கட்டாய கல்வி என்ற சட்டத்தை முழு அளவில் நிறைவேற்றினால்தான் குழந்தை தொழிலாளர்களின் எண்ணிக்கை வெகுவாக குறையும் என்று சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்தனர்.